يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தோடு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில், குறிப்பாக நம்முடைய காலத்தில் ஆக கலந்துறவாடுகிற ஒரு விஷயம் கடன். நீண்ட நெடிய விளக்கங்கள் தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்கிற காலத்தில் கடனில்லா மனிதனை பார்ப்பது அரிது. வாழ்கிற 99% எல்லோருக்கும் நிறைய கடன்கள் உண்டு. ஏதோ அல்லாஹுவால் அருளப்பட்ட விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில நபர்களை தவிர. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மையும் இணைப்பானாக. அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பற்றி இந்த உம்மத்திற்கு தந்த விளக்கங்கள் ஏராளம். அன்றாட நம் ஆக இணைப்போடு இருக்கிற இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவுதல் என்பது அவசியம், தெளிந்திருத்தல் என்பது அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், இந்த கடன் இருக்கிறது, இது சார்ந்த விஷயங்களில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கவனத்தோடு இருக்கணும். ஏன் என்பதை நாம் பின்னால் விவரிப்போம். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் அவசியம். இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், ஒரு மனிதன் அதிகமாக அலட்சியம் படுத்துகிற 3 விஷயங்கள், ஒரு மனிதனால் அலட்சியம் காட்டப்படுகிற 3 விஷயங்கள், ஆனால் அந்த 3 தான் அவனுக்கான அத்தியாவசியம் என்று 3 விஷயங்கள் சொல்வார்கள். முதலாவது அல் கஃப்லத்து அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டும் ஒரு மனிதன் கஃப்லத்தாக, பொடுபோக்காக இருப்பான், அதில் அலட்சியம் காட்டுவான். அது அந்த மனிதனுக்காக அவசியமானது. இரண்டாவது சொல்வார்கள் அல் கஃப்லத்து அன் ஸலாத்தில் கதா. ஃபஜ்ர் நேர தொழுகையில் இந்த உம்மத் ஆக பொடுபோக்காக இருக்கும். அது தொழுகைகளின் தலை, அது அவசியம் காட்டப்பட வேண்டியது, அதில் இந்த உம்மத் அலட்சியம் காட்டும். மூன்றாவது சொல்வார்கள் அல் கஃப்லத்து அன் அதாஇத் தைன். கடனை நிறைவேற்றுகிற விஷயத்தில் இந்த உம்மத் அலட்சியமாக இருக்கும். இந்த 3 இந்த உம்மத்திற்கான அலட்சியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிப்பார்கள். அன்புக்கினியவர்களே, இந்த கடன் இருக்கிறது, அது வெறும் கடன் தவணை என்று சொல்லி கடக்க முடியாது. இந்த கடனுக்கும் மறுமைக்குமான இணைப்பு ஆக இறுக்கமான இணைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் தொடருவார்கள், கடன் எப்படிப்பட்டது தெரியுமா? நஃப்சுல் முஃமினி முஅல்லகும் பித்தைன். ஒரு முஃமினுடைய ஆன்மாவென்பது அவனுடைய கடனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கடன் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு சுவனம். எவ்வளவு பெரிய சாலிஹாக இருந்தாலும் கடனோடு மரணித்தால்
அவனுடைய சுவனம் கடனால் தடுத்து வைக்கப்படும். இதுதான் பெருமானார் விவரிக்கிறார்கள். நஃப்சுல் முஃமினி முஅல்லகும் பித்தைன், கடனோடு எல்லா ஆத்மாவும் பின்னப்பட்டு இருக்கிறது. கடன் இல்லாவிட்டால் அவனுக்கு சுவனம். எவ்வளவு பெரிய சாலிகா இருந்தாலும் மரணிக்குகிற போது கடனோடு மரணித்தால் அந்த கடன் அவன் சுவனத்தை விட்டும் தடுக்கும் என்றார்கள். அன்புக்கினியவர்களே, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்த பாடம். எந்த ஜனாசா வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்வி, முதல் கேள்வி ஒரே கேள்விதான். அது எந்த ஜனாசா வந்தாலும் ஹதீஸில் பாருங்கள், ஜனாசா சம்பந்தப்பட்ட பாடங்களில் எடுத்தால் உங்களுக்கு புலப்படலாம். பெருமானார் எந்த ஜனாசா வந்தாலும் முதல் கேள்வி கேட்பாங்க, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னு பதில் வந்துச்சுன்னா தொழ வைப்பாங்க. அவருக்கு கடன் இருக்கிறது என்று பதில் வந்தால் பெருமானார் தொலை வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் ஒருவர் அந்த கடனுக்கான பொறுப்பு எடுக்கணும். இல்லாட்டி அந்த ஜனாசாவுக்கு பெருமானார் தொலை வைக்க மாட்டாங்க. கடன் உள்ள ஜனாசாவுக்கு பெருமானாரின் தொழுகை என்றும் கிடையாது. அன்புக்கினியவர்களே, இதே போன்ற ஒரு ஜனாசா வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. வந்தபோது அவருக்கு இதே கேள்வி கேட்டாங்க, ஹல் அலைஹி ஜனாசா ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு இந்த ஜனாசாவுக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா? ஆமா யா ரசூலல்லாஹ், 2 தீனார் கடன் இருக்கிறது. பெருமானார் கேட்டாங்க, அப்போ இந்த ஜனாசாவுக்கு என்னால் தொழு வைக்க முடியாது, உங்கள யாராவது தொழு வைங்க. அந்த மஜ்லிஸ்ல இருந்து ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துட்டு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த ஜனாசா பெருமானாரினுடைய தொழுகை எவ்வளவு ஆதரவற்ற மௌத்தா இருக்கும். அவர் கண்பட்டு அவர் கரம் பிடித்து இஸ்லாம் தழுவி வாழ்ந்த அந்த ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு பெருமானாரின் தொழுகை இல்லாவிட்டால் அதைவிட பெரிய கை சேதம் நஷ்டம் என்னவா இருக்கும்? உடனே கை தூக்குனாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பு எடுக்கிறேன், அனஃபித் திம்மா, இதற்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், 2 தீனார் தானே, நான் கொடுத்துறேன். பெருமானார் தொழுக வச்சாங்க. மறுநாள் கடை வீதியில் அபூ கதாதாவை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அபூ கதாதாவுக்கு சலாம் சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்டாங்க, யா அபா கதாதா மா ஃபஅலத்தில் தீனாரா, அபூ கதாதாவே, உங்களுக்கு 2 தீனார் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நேற்று நடந்தது, அது விஷயம் என்ன ஆயிற்று, கொடுத்துட்டீங்களா? அவர் சொன்னார், 2 தீனார் இல்லை யா ரசூலுல்லாஹ், கொடுக்கல, நான் கொடுத்துட்றேன். பெருமானார் சொன்னாங்க, சீக்கிரம் கொடுங்க. மறுநாள் மீண்டும் சந்திப்பு நடக்கிறது. பார்த்த உடனே கேட்டாங்க, மா ஃபஅலத்தித் தீனாரா, அந்த 2 தீனாருடைய நிலை என்ன? சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் கொடுத்துட்டேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஆன் பர்தத் அலைஹி ஜில்துஹு, இப்போதுதான் அவருடைய உடல் நரகத்தினுடைய சூட்டில் இருந்து குளிரை உணரத் தொடங்கி இருக்கிறது. அப்போ எந்த உயிர் கடனோடு மரணிக்கிறதோ அந்த உயிர் நரகத்திற்கு போகும் என்பது ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. எவ்வளவு பெரிய சாலிகா இருந்தாலும் அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு முட்டுக்கட்டை தடை போடுவான், அந்த கடனாக இருக்கும் சுவனத்தை விட்டு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள் இந்த சமூகத்திற்காக. அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கடனோடு இல்லாமல் மௌத்தாகணுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய இழப்பும் துவாவும். எனவேதான் ஒரு ஜனாசா மௌத்தாயிட்டா அந்த ஜனாசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை 2 கடமை. முதல்ல செய்ய வேண்டியது 2 கடமை. முதலாவது என்ன தெரியுமா? கபருக்குள்ள வைப்பதற்கு முன்னால் ஒரு ஜனாசாவுக்கு நம்ம செய்ய வேண்டியது 2 கடமை. முதலாவது, அந்த ஜனாசா மரணிக்குகிற போது அவருக்கு யார்கிட்டையாவது வசியத் செஞ்சிருக்கிறாரான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இதை செய்யுங்க, எனக்காக அதை செய்யுங்க, இவருக்கு என் சொத்துல இருந்து இது கொடுங்க அப்படின்னு மார்க்க அளவுகோலின்படி ஏதேனும் வசியத் செய்திருந்தால் அவர் கபருக்குள்ள போறதுக்கு முன்னால் அது நிறைவேற்றப்படணும். இது ஃபிக்ஹ் கிதாபில் எழுதப்பட்ட சட்டம். 2வது, அவருக்கு கடன் இருந்தால் அவர் மரணித்து கபருல வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கடன் அடைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடன் அடைக்கப்படுகிற வரைக்கும் அந்த ஜனாசா தொங்கலில் தான் தொங்க விடப்பட்டிருக்கும். இது ஹதீஸ். ஆனா நம்மள இன்னைக்கு நிறைய பழக்கம் என்ன ஆயிட்டா, கொண்டு போய் ஜனாசா தொழுக எல்லாம் முடிஞ்சு அடக்கம் பண்ற அந்த சமயத்துல எல்லாருக்குமான பழக்கமா இது மாறிடுச்சு. எங்க அத்தா, எங்க அம்மா, எங்க உறவினர்கள் யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கங்க, எப்போ கபர்ல வைக்கும் போது. ஆனால் மார்க்கம் சொல்கிறது, நீ கபர் குழிக்குள்ள அந்த ஜனாசா இறக்கப்படுவதற்கு முன்னால் அவன் கடன் நிறைவேற்றப்பட்டிருக்கணும். இது ஒரு மகனுக்கான பொறுப்பு என்று சொல்கிறது.
அன்புக்கினியவர்கள், ரெண்டு விஷயங்கள் இது கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியது. எனவே சஹாபாக்கள்கிட்ட எல்லா தருணங்களிலும் பெருமானார் கடன் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆக முக்கியத்துவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபர்தான நேர தொழுகைகளில் அதிகமான நேரம் நான் இந்த துஆவை கண்கூட பார்த்திருக்கேன் பெருமானார் செய்ய. என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என்ன பாவத்திலிருந்து பாதுகாத்துரு, என்ன கடன்ல இருந்து பாதுகாத்துரு. இப்படி பெருமானாருடைய அதிக நேர துஆ இது. ஒரு நாள் என்னால் அடக்க முடியாம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக இந்த துஆ செய்வதற்கான காரணம் என்ன? பெருமானார் சொன்னாங்க, கடன் இருக்கிறது அது ஆக ஆபத்தானது, ஆக ஆபத்தானது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆக தீய முனாஃபிக்கினுடைய குணமான 2 குணங்களை கடன் விதைச்சிடும். எனவே நான் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அது என்ன கடன்? கடன் விதைக்குகிற கெட்ட அந்த குணம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதுக்கு பெருமானார் பதில் சொன்னாங்க, 2 குணங்கள் ஒரு மனுஷனிடத்துல கடன் இருந்தால் அது விதைக்கும் அவன் உள்ளத்தில். முதலாவது பொய்யை விதைக்கும்டாங்க, 2வது வாக்குறுதி மீறுதலை விதைக்கும்டாங்க. இந்த 2 குணமும் முனாஃபிக்கினுடைய குணம். எனவே கடனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதால் என்னுடைய சதா நேர தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ கடனை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் பெருமானார் என்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் வருகிறது. இப்படி எக்கச்சக்கமான நிகழ்வுகள் சொல்லலாம். அன்புக்கினியவர்களே, ஒரு முறை பெருமானார் மதீனாவில் இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஜனாசா வந்தது. பெருமானார் தொழுகைலாம் வச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நின்றாங்க. சஹாபாக்களும் சூழ்ந்து நிற்கிறார்கள். நிற்கிற ரசூலுல்லாஹ் திடீர்னு ஒரு சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மா உன்சில தஸ்ஜீத், எவ்வளவு கடுமையான வேதனை இது, அல்லாஹ் பரிசுத்தமானவன், ரப்பே இது எவ்வளவு கடுமையான வேதனைன்றாங்க. இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் ஒரு மாதிரி வெடவெடத்து போய் கேள்வி கேட்கறதுக்கு பயம். யா ரசூலுல்லாஹ், திடீர்னு இந்த மாதிரி சத்தம் போட்டு சொல்லி டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கறதுக்கு தயக்கம். கொஞ்ச நேரம் ஆற போட்டு மறுநாள் பெருமானாரை சந்திக்கிற போது, யா ரசூலுல்லாஹ், இது போன்ற நிகழ்வு நடந்தது, தாங்கள் இந்த வாசகம் சொன்னீர்கள், என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்று நான் அந்த நிலையில் இருக்கிற போது ஜிப்ரீல் என்னை சந்தித்தார். சந்தித்து ஒரு செயலை சொன்னார். என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னான், ஒரு மனிதர் போர்க்களத்தில் கலக்கிறார், அல்லாஹுக்காக வேண்டி போராடுகிறார், போராடி வாள் வெட்டுப்பட்டு உயிர் துடிக்க மரணிக்கிறார். மீண்டும் அவருக்கு அல்லாஹ் உயிர் தருகிறார், மீண்டும் போராடுகிறார், மீண்டும் அதே நிலையில் துடிதுடித்து மரணிக்கிறார், மீண்டும் உயிர் தந்து மீண்டும் போராடி மீண்டும் மரணிக்கிறார். இப்படி 3 முறை மரணித்து ஆக உயர்ந்த ஷஹீதாக அல்லாஹ்விடத்திலே வந்தாலும் அவருடைய கணக்கேடு லிஸ்ட்ல கடன் இருந்ததென்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத மௌகூஃப்ன்றாங்க. அப்படின்னா அவர் தடுத்து நிறுத்தப்படுவார், தடுத்து நிறுத்தப்படுவார். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய பாதையில் போய் ஷஹீதான உயிர் துறக்கப்பட்ட ஷஹீதிற்கே கடன் என்பது தடை என்றால் சுவனத்திற்கு நம்மை போன்ற சாமானியர்களுக்கு எவ்வளவு கவனம் கடனில் தேவை என்பதை பெருமானார் இங்கு சமூகத்திற்கு விவரிக்கிறார்கள் என்பானவர்களே. இந்த கடனில் தான் சமூகம் அலட்சியம் காட்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்தார்கள். இப்படி எத்தனை நிகழ்வுகள். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஒரு சஹாபி மூஞ்சியை மூடிட்டு நடந்து வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை நிறுத்தி கேட்டாங்க, ஏன் மூஞ்சியை முகத்தை மூடிட்டு போறீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் லுக்மானே ஹக்கீம்னு ஒரு மிக பெரும் ஞானியை சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுமா? அவர் கேட்டாரு, ஆமா தெரியும். அவங்களுடைய உபதேசங்கள் தெரியுமா? அந்த சஹாபி கேட்டார், என்ன உபதேசம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர்களுடைய உபதேசங்களில் பிரதானமான ஒன்று, இரவில் ஒருவன் முகத்தை மூடிக்கொண்டு சென்றால் அவன் சந்தேகத்திற்குரியவன், பகலில் ஒருவன் முகத்தை மூடிக்கொண்டு சென்றால் அவன் இழிவானவன். நீங்க பகல்ல ஏன் மூடிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாரு, லுக்மானே ஹக்கீம் ஒரு வேளை கடன் வாங்காம இருந்திருக்கலாம் போல, எனவே இதை சொல்லி இருப்பார். நான் நீங்க மூஞ்சியை மூடிக்கிட்டு போறதுக்கான காரணம், நான் கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடனுக்கான அவகாசம் தாண்டி போய்விட்டது. ஒருவேளை கடன்கார என்னை பார்த்து கேட்டான்னா அவனுக்கு சொல்வதற்கு பதில் அல்ல, எனவே ஓடி ஒளிந்து கூடி கொடுக்கிறேன் என்றார். அன்றைய காலத்துல கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலையே என்கிற கவலையாவது இருந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கடன் வாங்குறோம். பெரிய பெரிய தொழில் முதலாளிகள் எல்லாம் கடனில் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் கடன் வாங்கிட்டு பந்தாவா தேர் எத்தனையோ பேர் நம்பிக்கையவர்களே. நான் சொல்ல வருவது, கடன் சம்பந்தப்பட்ட சஹாபாக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு. ஒரு கவிதை, அற்புதமான கவிதை. அந்த கவிதையில் இப்படி சொல்லுவாங்க கடன் பத்தி: அல் பின்து ஹம்முன் வலவ் மரியம், அல் பின்து ஹம்முன் வலவ் மரியம், அத்தைனு ஹம்முன் வலவ் திரகம். அல் பின்து ஹம்முன் வலவ் மரியம், பிறந்த பொம்பளை புள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாமாவே இருந்தாலும் ஒரு தந்தைக்கு கவலை தான், ஒரு தந்தைக்கு கஷ்டம்தான். ஏன்னா அந்த பிள்ளைய வளர்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளுக்கான எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு, எனவே ஒரு பிறந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற சாலிகாவே இருந்தாலும் பொம்பளை பிள்ளைன்னா உங்களுக்கு வருத்தம் தான். ரெண்டாவது சொன்னாங்க, அத்தைனு ஹம்முன் வலவ் திரகம், ₹1 இருந்தாலும் கடன்னாலே கஷ்டம்தான், கடன்னாலே வருத்தம் தான். அந்த கடன் கஷ்டம் தராமல் போகாது. எனவே அன்புக்கினியவர்களே, நாம் சொல்லிக் கொண்டு வந்தது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவது, கடனை தொட வேண்டாம், கடன் பக்கம் நீங்கள் போக வேண்டாம். அப்போ கடனே வாங்கக்கூடாதா, கடனே எடுக்கக்கூடாதா? அன்புக்கினியவர்களே, பெரும்பாலாரும் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, யூதர்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, தன் சஹாபாக்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சம் 40,000 50,000 வரைக்கும் இன்றைய கால கணக்கீடு அளவுக்கு அன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில பெருமானாருடைய வீட்டை கடந்து தான் மஸ்ஜிது நபவியை தாண்டி போகணும். போற வழியில பெருமானாருடைய வீட்டுக்கு வெளியே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அவர்கிட்ட வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியா இருக்கிற வீட்டுல வாசல்ல நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, ஆயிஷா என்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க, இந்த தவணையில இந்த நேரத்துல அதை மீண்டும் வாங்கிக்க சொன்னாங்க, எனவே வந்து வாங்கினேன். அப்ப கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அவர் போனதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஆயிஷாவே, நீங்க பெருமானாருடைய மனைவி, பைத்துல் மாலினுடைய எழுதப்பட்ட ஒரு சட்டம் என்னன்னா, பெருமானாருக்கு பின்னால் அவருடைய மனைவிக்கு மாதம் 7000 திரகங்கள் அவருடைய செலவீனத்திற்கு தர வேண்டும். அப்படி 7000 திரகம் உங்களுக்கு தர்றோம், மீண்டும் இருப்பினும் நீங்கள் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒருவேளை 10 சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கூட்டி தர்றோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் என் தேவைக்காக கடன் வாங்கவில்லை, எனக்கு நீங்க தர்றது அந்த 7000 ரொம்ப பெரிய விஷயம், அதுவே என்னுடைய தேவைக்காக அதிகமானது. ஆனால் பெருமானாரின் குணம் எனக்கு உண்டு, தேவை என்று வருபவர்களுக்கு அள்ளி தருகிற ரசூலுல்லாஹ். அவர்கள் போனதற்கு பின்னாலும் அவர்கள் வீட்டு வாயில் அதற்காக எப்போதும் திறந்திருக்கும். எனவே நிறைய பேர் வருவாங்க, தேவைகளை கேட்பார்கள். என் 7000 கொடுத்தது போக எஞ்சி தேவை இருந்தால் நான் கடன் வாங்கி தருவேன். அதுல ஒண்ணுதான் இது. என் சுயத்திற்காக நான் கடன் வாங்கியதல்ல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரிப்பார்கள். நான் சொல்ல வந்தது, தேவை என்று வருகிற போது கடன் வாங்கலாம். இந்த கடன் வாங்குவதற்கு 4 நிலைகள் உள்ளது. கடன் வாங்குபவர்களுடைய சூழலை கவனித்து கடன் வாங்குவதற்கு மார்க்க அடிப்படையில் 4 நிலைகள். முதலாவது நிலை, இது ஹராம். ஒருத்தர் கடன் வாங்குறாரு, வாங்குகிற போதே 3 விஷயங்கள் தேவை. ஒன்று, மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்ட உரிய தங்கடம் தேவை இருக்கணும் கடன் வாங்குறதுக்கு. ரெண்டாவது, கடனை அடைக்கிற ஆற்றல் இருக்கணும், அவருக்கு ஆற்றல் இருக்கணும். மூன்றாவது, கடனை நான் கண்டிப்பா கொடுத்துருவேங்கிற எண்ணம் இருக்கணும், எண்ணம். இந்த 3ம் இருந்தால்தான் ஒரு ஆளுக்கு கடன் தரணும். முதலாவது, இதுல முதல் வகை, இது ஹராமான வகை. யாருன்னா அவருக்கு தேவை இருக்குது, ஆனா வாங்குகிற போது தரணும் என்கிற எண்ணம் இல்லை. பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வாங்கிக்கலாம், தருவது எப்போ பின்னாடி பார்த்துக்கலாம், இப்படின்னு கடன் வாங்குவது ஹராம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு கடன் தரக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபர் கடனை திருப்பி தருவேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு கடன் வாங்காமல் அதை மீண்டும் தராமல் இருக்கிறாரோ, நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால் குனிந்த தலையோடு கருத்த முகத்தோடு திருடன் என்ற பட்டத்தோடு நிற்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகியல்லாஹு ஃபீ யௌமில் கியாமத்தி சாரிகன், திருடனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பான் தலை குனிந்து. இது பெருமானாருடைய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் கடன் கொடுக்காமல், கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், கடன் தருவதற்கான திருப்பி தருவதற்கான ஆற்றல் இல்லாமல்
மரணிக்கிறானோ, கடன் வாங்கி மரணிக்கிறானோ, உலகத்தில் மிக பெரும் பாவி அவன் தான் என்றார்கள். பெரும் பாவி. அதமுத்துனூப், பாவங்களில் பாவிகளில் ஆக பெரும் பாவி யார் தெரியுமா? ஐயமூத வ அலைஹி தைனுன், அவன் கடனோடு மரணிக்கிறான். எப்படி? வலா யலஹு கலாஉன், அவன் மரணித்ததற்கு பின்னால் அப்போதும் கூட அவன் சொத்திலிருந்தோ அவன் பிள்ளைகளாலோ அவனுடைய கடன் அடைக்கப்பட முடியாத, கடனை அடைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் மரணிக்கிறானோ அவன்தான் உலகத்தில் ஆக பெரும் பாவி என்று பெருமானார் விவரித்தார்கள். எனவே முதல் வகை, கடன் வாங்குகிற போது தேவை இருக்கும், ஆனா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. இவர்கள் வாங்குகிற கடன் என்பது ஹராம், அவர்கள் சாப்பிடுகிற அந்த கடனால் சாப்பிடுகிற உணவு என்பது ஹராம். இது மார்க்கத்தினுடைய முதல் சட்டம். இரண்டாவது வகை ஜாயிஸ், இவர்கள் கடன் வாங்கலாம். யாருன்னு சொன்னா அவருக்கு உறுதியான தேவை இருக்கும். இரண்டாவது, அவருக்கு உறுதியான எண்ணம் இருக்கும் மீண்டும் தருவதில். மூன்றாவது, கொடுப்பதற்கான முகாந்தரம் இருக்கும், ஆற்றல் இருக்கும். அவரால் உழைத்து மீண்டும் தர முடியும், அவரால் சேமித்து மீண்டும் தர முடியும். இந்த மூன்று எண்ணங்கள் இருந்தால், மூன்று நிபந்தனைகள் இருந்தால் அவருக்கு கடன் தரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணக்கில் தான் கடன் வாங்கினாங்க, அவர்களால் முடியும் என்று தெரிந்து. அன்புக்குரியவர்களே, அப்துல்லா பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் விவரிக்கிறார்கள், பெருமானார் என்கிட்ட 40,000 கடன் வாங்கியிருந்தாங்க. 40,000, அது தீனாரோ திரகமோ, ஆனால் நம் கணக்கின்படி 40,000 கடன் வாங்கியிருந்தாங்க. அதை மீண்டும் என்னிடத்தில் கொடுக்குகிற போது அழகான முறையில் கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? அந்த கடனை என்கிட்ட கொடுத்துட்டு எனக்காக துவா செய்தார்கள். பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக் வ மாலிக், அல்லாஹ் உன்னுடைய குடும்பத்திலையும் உன்னுடைய பொருளாதாரத்திலையும் பரக்கத் செய்யட்டும். பெருமானார் சொன்னாங்க, மனிதர்களில் ஆக சிறந்த மனிதன் யார் தெரியுமா? கடனை அழகான முறையில் நிறைவேற்றுபவன். மீண்டும் கடன் தருகிற போது அதை அழகான முறையில் கொடுத்தவருக்காக மரியாதையோடு அதை மீண்டும் தருபவன் தான் மனிதர்களில் ஆகச் சிறந்தவன் என்று பெருமானார் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று நிபந்தனைகள் இருந்தால் கடன் வாங்கலாம், இது ஜாயிஸ். மூணாவதும் நாலாவதும் கராஹத், மக்ரூஹ். இது இந்த நிலைகளில் கடன் வாங்குதல் மார்க்கத்திற்கு உகந்ததல்ல. என்ன மூன்றாவது நிலை? அவருக்கு தேவை இருக்குது, ஆனா அவருக்கு நல்லா தெரியும் என்னால திருப்பி தர முடியாது, என் சூழல் குறித்த தவணைக்குள் திருப்பி என்னால் தர முடியாது, நல்லா தெரியும். இவர் கடன் வாங்குதல் மக்ரூஹ். மூன்றாவது, அவருக்கு தேவையே இல்லை, ஆனால் திருப்பி தர முடியும், தேவையே இல்லை, திருப்பி தர முடியும். இவர் கடன் வாங்குவது மார்க்கத்தில் மக்ரூஹ். தேவையே இல்லாமல் எப்படிங்க வாங்குவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் பைத்துல் மால்களில் காசை சேமிக்க முடியலன்னு என்ன செஞ்சிடறாங்கன்னா கடன் வாங்கிடுறாங்க. ஒரு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். ஏன்னா வாங்குற மாதாந்திர சம்பளத்திலிருந்து அவங்களால இவ்வளவு தனியாக சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியலையா. அதனால என்ன செய்யறாங்க, சில சப்பை கட்டு காரணங்கள் சொல்லி கடன் வாங்கிடுறாங்க. வாங்கி அது ஒரு சேவிங்ஸா அக்கௌண்ட்ல இருக்குது பின்னாடி. இவர் என்ன செய்யறாருன்னா அது மாசம் மாசம் கட்டணும், வேற வழி இல்ல கடன் கட்டிக்கிட்டே வர்றாரு. இப்போ முடியும் போது 10 மாசம் முடியும் போது பேங்க்ல 1,00,000 ரூபாய் அப்படியே இருக்கும். அவர் அதுல கை வைக்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் ஒரு அமௌண்ட் முழுமையா இருக்கிற போது, மனிதனுடைய இயல்பு அது, ஒரு ரவுண்டான அமௌண்ட் இருக்கிற போது பாக்கெட்ல சும்மா 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இருந்தா டக் டக்குன்னு கொடுத்துருவோம். 100 ரூபாவா இருந்தா டக்குன்னு யோசிப்போம், இது நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா, செலவு பண்ணலாமா வேண்டாமா. 500 ரூபாவா இருக்குது, ஒரு ரவுண்டான அமௌண்ட் இருக்கிற போது மனிதன் டக்கு அதுல கை வைக்க மாட்டான். எனவே இப்படி சில பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா கடன் வாங்குறாங்க. இந்த வகை கடனும் மக்ரூஹ். இப்படிப்பட்ட கடன் வாங்கக்கூடாது. எனவே இந்த 4 வகை தான் கடன் வாங்குபவர்களின் நிலைகளாக மார்க்கம் விவரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் இருக்கிறது அது நடுநிலை. 2 பேரையுமே பார்க்கும், கடன் வாங்குபவர்களையும் பார்க்கும், கொடுக்கிறவங்களையும் பார்க்கும். சரி, எப்படி கடன் தரணும்? மார்க்கம் வலியுறுத்துகிறது கடன் தர வேண்டும், கடன் தரணும். என்றைக்கு ஒரு சமூகத்தில் கடன் தருகிற விஷயங்கள் குறைஞ்சிருமோ, கடன் தரக்கூடிய தனவந்தர்கள் குறைந்து விடுவார்களோ, மார்க்கத்தில் வட்டி பெருகும். இன்னைக்கு உலகம் முழுக்க வட்டி, கிரெடிட் கார்டு என்ன, எத்தனை ஃபைனான்ஸ் கம்பெனிகள் என்ன, இவை எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் வகுத்து தந்த கடன், அழகிய முறைகளில் கடன் தருதல் குறைந்து விட்டது. எத்தனை பைத்துல் மால்கள், அதுல எவ்வளவு பொருளாதாரங்க, எத்தனை பேருக்கு கடன் நிறைவேற்ற முடியும்? அன்புக்குரியவர்களே, கடன் தருதலை மார்க்கம் ஊக்குவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, அவங்கள்ட்ட கடன்னு கேட்டு யார் வந்தாலும் கொடுப்பாங்க. பெருமானாருடைய ஹதீஸ்களை எடுத்து பாருங்க, அவங்க சதக்கா செய்கிற அளவுக்கு கடனும் கொடுத்திருக்கிறாங்க. மிக பெரும் சஹாபாக்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்திருக்கிறாங்க.
அவங்க அதிகமான முறையில் ஏழைகளுக்கு கடனை தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் சதக்காவை விட. ஏன்னா கடன் வாங்கினாதான் மீண்டும் உழைச்சு தரணுங்கிற எண்ணம் வரும். இது பெருமானாருடைய வாழ்க்கை. அவங்க எல்லா சஹாபாக்களுக்கும் சதக்கா செய்திருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான தனக்கு அருகாமையால் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அதிகமான முறையில் கடன் கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் கடன் ஒரு மனிதனை ஊக்குவிக்கும், மீண்டும் தரணும் என்று அவனை உழைக்க சொல்லும். சதக்கா அப்படி செய்யாது, சதக்கா அப்படி செய்யாது. எனவேதான் மேராஜுக்கு போன ஹதீஸ்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். பெருமானார் சொர்க்க வாசலுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதுல ஒரு நிகழ்வு, சொர்க்கத்தினுடைய வாசல்ல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதை பார்த்து அசந்து ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன வாசகம் தெரியுமா? சதக்காவுக்கு 10 மடங்கு நன்மை, கடனுக்கு 18 மடங்கு நன்மை. அப்படின்னா நீங்க 1 ரூபா சதக்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு 10 ரூபாய் செஞ்சதற்கான நன்மை எழுதப்படும். அதுவே கடனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது 18 மடங்கு நன்மை. உடனே ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, புகாரில வர்ற ஹதீஸ், ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, இது என்ன கடனுக்கு 10, கடனுக்கு 18, சதக்காவுக்கு 10? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்கள், நீங்க சதக்காவா தர்ற நபர் அவர் உண்மையிலே அந்த நேரத்தில் தேவை உள்ளவராகவும் இருக்கலாம், இல்லாதவராகவும் இருக்கலாம். ஆனா கடன் உங்ககிட்ட ஓடி வர்றாருல்ல, கடன் வேணும்னு கேட்டு வர்றாருல்ல, அவர் ஆக கஷ்டத்தோடு கவலையோடு அவர் மிக பெரும் துன்பத்தோடு தேவையோடு வந்து நிற்கிறார். எனவே அந்த நேரத்தில் அவருக்கு தருதல் என்பது சில இடங்களில் சதக்காவை விட கடன் என்பது சிறந்தது. அதில் ஒரு இடம் இது. எனவேதான் அல்லாஹ் இங்க 10 அங்க 18 கொடுத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த உம்மத்தில் அதிகமான முறையில் கடன் கொடுக்கும், இலவசங்கள் அல்ல. ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கும் ஊக்கத்திற்கும் அவசியம் என்பது அவனுடைய தேவைக்கேற்ற உரிய கடன்கள் கொடுத்தால் அவன் உழைப்பால் உயர்வான் என்பது மார்க்கம் சொன்ன தத்துவம். இது மார்க்கம் சொன்ன தத்துவம். அன்பிற்கினியவர்களே, இது கடனுக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்த நிலைப்பாடுகள் இவைகள் எல்லாம். இப்படி எத்தனையோ நிலைப்பாடுகள் நீங்க பார்க்கலாம். இது கடன் கொடுப்பவருக்கு. பெருமானார் கடன் கொடுப்பவர்கள் பல பேர் என்ன செய்வாங்கன்னா ஊக்கப்படுத்துவாங்க. அதே போல் கடன் நேரங்கள் தள்ளி போகிற போது, கொடுக்க முடியாட்டி, கடனை கொடுக்க தயங்குற போது, அவருக்காக கால தவணைகள் மீண்டும் தருகிற போது அவங்களுக்கான பெண்ணம் பெறும் சிறப்புகள் பெருமானாருடைய ஹதீஸில் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க. நிறைய சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. பெருமானார் எங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். ஒருவர் கடன் வாங்கி கடன் கொடுத்து அந்த கடனுக்கான தவணை நிர்ணயிக்கப்பட்டு அந்த கடனுக்கான தவணை வருகிற வரைக்கும் பொறுமையோடு இருந்து கடனை வாங்கினால் அவர் கடன் தருவதற்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் அவர் எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அந்த அளவுக்கான கடனுக்கான தொகை அளவுக்கு நன்மை சதக்காவாக எழுதப்படும். அதாவது ஒருத்தர் 1000 ரூபாய் கடன் கொடுக்கிறார் அப்படின்டா, ஒவ்வொரு நாளும் அவர் கடன் மீண்டும் தருகிற வரைக்கும் இவருடைய பங்கில் டெய்லி 1000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை. முதல் நாள் இந்த ஹதீஸை பெருமானார் அறிவிச்சாங்க. 2வது நாள் வந்தாங்க, பெருமானார் அதே மஜ்லிஸ்ல உட்கார்றாங்க, புரைதா இருக்கிறாங்க. அறிவித்தார்கள் பெருமானார், யார் கடன் கொடுக்கிறாரோ கடனாளிக்கு அவர் கொடுத்த தொகை அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 மடங்காக எழுதப்படும். அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா 2000 சதக்காவின் நன்மை. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ் முடிஞ்சோனையுமே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று 1 மடங்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு 2 மடங்குன்றீங்க. அந்த ஹதீஸில் பெருமானார் விவரிக்கிறார்கள். என்ன விவரிக்கிறாங்க தெரியுமா? புரைதா, நான் சொன்ன 1 மடங்கு நன்மை 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 சதக்காவுக்கான நன்மை. அது எங்கண்டா, ஒரு கடன் கொடுக்கப்பட்டு அந்த கடனுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த தேதிக்கு உள்ளார ஒருத்தர் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டாருன்னா, 1ஆம் தேதி கொடுத்து 10ஆம் தேதி ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லி 10ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா 1லிருந்து 9 வரைக்கும் அவர் 1000 சதக்கா செய்த நன்மை. அவர் 10ஆம் தேதி தரணும், ஆனால் தர முடியாமல் டேட்டை பின்னாடி கொண்டுட்டு போனாருன்னா, இப்ப கடனின் அவகாசம் தள்ளி போனதென்றால் தள்ளி போன 10லிருந்து அவர் எத்தனை நாட்களுக்கு பின்னாடி போறாரோ அத்தனை நாட்களும் அவர் கொடுத்த கடனின் 2 மடங்கு நன்மை, அதாவது 2000 அப்ப எழுதப்படும். நாங்க அன்புக்கினியவர்களை, கடன் தள்ளி போடுதல் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு 2 பக்கமும் நின்று விவரிச்சாங்க. இதுக்கு இந்த நன்மை, இதற்கு இந்த நன்மை. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் என்னுடைய கிதாபுல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பத்ர் சஹாபாக்களில் கடைசியில மௌத்தா போனவங்க, பத்ர் போரில் கடந்து தன் வாழ்க்கையில கடைசியில மௌத்தா போன சஹாபி அபுல் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மதீனால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
இந்த அபுல் யஸாரை சந்திப்பதற்காக வேண்டி ரலியல்லாஹு அன்ஹு வலீத் என்ற ஒரு தாபிஈ வர்றாரு. வந்து வீட்டில் கேட்குறாரு, அபுல் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, எங்கே அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, வருவாங்க. வயசான காலம், ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறாங்க, ஒரு வயதானவர் வருகிறார். அதான் அபுல் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப கவலையாக வந்து வீட்டில் உட்காந்தாங்க. கேட்டாங்க, வலீது கேட்டாங்க, ஏன் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு இந்த வெயிலில் நடந்து போயிட்டு இவ்வளோ களைப்பாக வர்றீங்களே, என்ன ஆச்சு? அப்போ வலீது சொன்னாங்க, நான் களைப்பாக வருகிறேன், ஆனால் கவலையாக வரவில்லை. நான் களைப்பாக வர்றேன், ஆனால் கவலையாக வரல. என்ன நடந்தது? அவர் சொன்னார், நான் போனதற்கான காரணம், சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வாலிபனுக்கு நான் இவ்வளோன்னு சொல்லி ஒரு கடன் கொடுத்திருந்தேன். அந்த கடனுக்கான நேரம் முடிந்தது, அதை வாங்குவதற்காக சென்றேன். அவன் வீட்டுக்கு போனேன். அவருடைய மனைவி மட்டும்தான் உள்ள இருந்தாங்க. இவர் இருக்காரான்னு அவர் பேர் சொல்லி கேட்கிற போது மனைவி சொன்னால், இல்லை அவர் இல்லை, வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு, எனக்கான நிர்பந்த தேவை, அது வேணும், கொஞ்ச நேரம் நின்ற. அவர் இல்லைன்னு வேற வழி இல்லை. திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். சின்ன பசங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ அவர் கேட்டாரு, உன்னுடைய தந்தை உள்ள இருக்கிறாரா? ஆமா, எங்க அத்தை வீட்டில் தான் இருக்கிறாரு, எங்க அம்மா சும்மா சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பையன். உடனே இதை கேட்டு உள்ள இருக்கிற ஆளுக்கு இந்த சத்தம் கேட்டு அவர் பதறிட்டார். அபுல் யஸார் வெளியே இருந்து சத்தம் போடுறாங்க, நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு உங்க மகனார் சொல்லிட்டாரு, வெளியே வந்துருங்க. எதுக்கு ஒளியிறீங்க, வெளியே வாங்க. அவர் வெளியே வந்த தலை குனிஞ்சு நின்றாரு. என்று சொன்னாரு, என்னால் உரிய நேரத்தில் கடனை திருப்பி தர முடியல. அல்லாஹுவின் மீது சத்தியமா நான் சொல்றேன், நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், ஏதாவது பார்த்து செய்யுங்க, ஏதாவது பார்த்து செய்யுங்க. அபுல் யஸார் கேட்டாங்க, அல்லாஹு மீது சத்தியமா சொல்லு, நீ நெருக்கடியில் இருக்கியா? ஆமா. மீண்டும் கேட்டாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நெருக்கடியில் இருக்கியா? ஆமா. மூன்றாவது முறையும் கேட்டாங்க, அவர் ஆமான்னாரு. அப்ப அபுல் யஸார் சொன்னாங்க, உனக்கு எப்போது கடன் கொடுப்பதற்கான ஆற்றல் வருதோ அப்போ கொண்டு வந்து என்கிட்ட கடனை கொடு. ஒருவேளை உனக்கு பொருளாதார வளமே வராட்டி நான் கடனை தள்ளுபடி செஞ்சிடறேன். அது வரைக்கும் எத்தனை நாளோ அவகாசம் எடுத்துக்கொள். கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாவிட்டால் அந்த கடனை நான் மன்னிச்சிடறேன், மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த சஹாபி அழுதுட்டு, முன்னாடி நிற்கிற ஆள் அழுதுட்டார். அபுல் யஸார் சொன்னாங்க, இதை நான் உனக்கு சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் ரசூலுல்லாஹ் சொன்ன வரிகள் தான் அதற்கு காரணம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரிகள் தான் காரணம். நீங்க யோசிச்சு பாருங்களேன் அன்பானவர்களே, ஒரு வயசான ஒரு ஆளு வெயில்ல போய் நின்று கடனை கேட்டு தர முடியலன்னு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சா நம்ம எவ்வளவு ஆத்திரப்படுவோம். ஆனால் அவர் நிதானமா கூலா பதில் சொல்றாரு, நான் கடனை தள்ளுபடி செய்ய கூட தயார். என்ன காரணம்னா, என் பெருமானார் எனக்கு முன்னால் சொன்ன ஒரு வாசகம். ஹதீஸை தொடர்கிறார், எப்படி தெரியுமா? நவர ஐனி வஹஃபித கல்பி வஸமிஅ உதுனி. ஹதீஸை தொடர்கிறார், என் கண்கள் பார்த்தது, என் காதுகள் செவியுற்றது, என் கல்பு பெருமானார் முணுமுணுத்தவைகளை மனனம் செய்தது. என்ன வாசகம் தெரியுமா அது? என் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்காக வேண்டி யாரேனும் ஒருவர், யாருக்காக நீங்கள் கடன் கொடுத்து, மன் அன்தர முஅ்சிரன் அவ் வலஅலஹு, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அவர் தர முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டால், தவணைக்கான நாள் வந்து நீங்கள் அவருக்கு தவணையை நீட்டி கொடுத்தாலோ அல்லது அவருடைய கடனை இல்லாமல் ஆக்கிவிட்டாலோ உங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். என்ன தெரியுமா? அதல்லஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி தஹ்த தில்லி அர்ஷிஹி. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழ் கடனை தள்ளுபடி செய்தவர்களுக்கு, தவணை வந்தபோதும் தர முடியாமல் தள்ளிப்பட்டவர்களுக்காக வேண்டி, அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையினுடைய அர்ஷின் நிழலை தருவான். இந்த ஒரு வாசகத்திற்காக வேண்டி நான் உன் கடனை தள்ளுபடி செய்கிறேன். எனக்கு அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வேண்டும், அதன் நிழல் வேண்டும். அன்புக்கினியவர்களே, நான் இங்க தலைப்புக்கு பின்னால் ஒன்று சொல்கிறேன். சஹாபாக்கள் பெருமானாருடைய ஒரு வார்த்தையை எவ்வளவு வலுவா பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. எப்பயோ கேட்டது அது, எங்கோ கேட்டது அது, ஆனால் வாழ்க்கையில் அந்த வாசகத்திற்கான அமல் வந்தவுடன், எனக்கு உலகமா கடனா காசா பணமா என்று பார்க்கிற போது மறுமையை பார்த்ததல்ல, மௌத்தை பார்த்ததல்ல, கியாமத்தின் வெயில் சூட்டை கண்டதல்ல, அர்ஷின் நிழலை கண்டதல்ல, என் பெருமானாருடைய அந்த ஒரு வாசகம் போதும், எனக்கு கடன் வேண்டாம். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது பெருமானாருடைய ஹதீஸோடு இவ்வளவு பின்னி பிணைந்தது நான் சொல்ல வந்தது. அன்புக்கினியவர்களை பெருமானார் விவரிக்கிறார்கள், கடன் தராவிட்டால், கடன் தரக்கூடிய தவணை வந்து நீங்கள் தள்ளி போட்டாலோ இல்லை கடனை நீங்கள் தள்ளுபடி செய்தாலோ உங்கள் மறுமைக்கான சுவனத்திற்கு அல்லாஹ் பொறுப்பு என்கிறார்கள். அல்லாஹ் பொறுப்பு. அன்புக்கினியவர்களை, இவைகள் தான் கடன் தருவதற்கான நிபந்தனைகள். சரி, கடன் வாங்கிட்டோம், சுருக்கமாக கடனை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழி?
பெருமானார் அதையும் சொன்னார்கள். ஆக முத்தாய்ப்பான 3 வழிகள் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு. முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கற்றுக் கொடுத்த ஆக அற்புதமான துஆ அது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் பள்ளியில் அபூ உமாமா ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தாங்க. பெருமானார் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு கவலை? அபூ உமாமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய கடன் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் முடியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். நீண்ட துஆ. அதனுடைய கடைசியில் வருகிறது அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹ் கடன் மிகைப்பிலிருந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன். பெருமானாருடைய ஹதீஸில் வருகிறது, அத்தஹியாத்துல பெருமானார் இந்த துஆ ஓதி இருக்கிறாங்க. நீங்க நீளமான துஆ ஓத தெரியாட்டியும் கூட கடைசி அந்த ஒரு வரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைன். அல்லாஹ் கடன் மிகைப்பிலிருந்து என்னை காப்பாற்று, என்னை பாதுகாத்துரு. துஆவினுடைய நேரங்களில் தொழுகைக்கு வெளியே அரபியில் தெரியாட்டியும் கூட தமிழில் கேளுங்க. இது பெருமானார் சொல்லி கொடுத்த வாசகம். அது என்றைக்கும் ஒன்றுமில்லாமல் போகாது. அதற்கு கண்டிப்பாக பலன் உண்டு. இதை செய்தார்கள் அபூ உமாமா. சில வாரங்களில் என்னுடைய மிதமிஞ்சிய எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன் அப்படிங்கிறது ஹதீஸினுடைய ரிவாயத்தின் முடிவு. அன்புக்கினியவர்களே, இது பெருமானார் சொல்லி தருகிற முதல் விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ் விட்ட கடன் அடைப்பதற்கான 2வது ஹதீஸ் புகாரியில் வர்ற அற்புதமான ஹதீஸ். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப நீண்ட ஹதீஸ். சுருக்கமாக அவங்க மரணிக்கிறாங்க. அவருடைய மகன் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள கூப்பிட்டு மரண தருவாயில சொன்னாங்க, எனக்கு சில கடன்கள் இருக்குது, நீ என்ன செய்ய, அதை அடைச்சிரு. சில இடங்கள், இந்த இடங்கள்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த இடங்களை வச்சு கடன் அடைச்சிரு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியில உனக்கு கடன் அடைப்பதில் ஏதேனும் சிரமம் இருந்தா நான் உனக்கு ஒரு துவா கத்து தர்றேன். இந்த துவா ஓதிக்கிட்டே அல்லாஹ் கண்டிப்பான முறையில் கடனை நிவர்த்தி செய்வா. என்ன துவா தெரியுமா? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுத் தருகிறார்கள் தன் மகனுக்கு, யா மௌல சுபைர் அக்தி அன் தைனஹு அக்தி அன்ஹு தைனஹு, யா மௌல சுபைர் அக்தி அன்ஹு தைனஹு. சுபைரினுடைய எஜமானே, அவருடைய கடனை எப்படியாவது அடைச்சிறதுக்கு வழிகாட்டு. இதுதான் துவாவினுடைய பொருள். இதை யார் வேணாலும் கடன் உள்ளவர்கள் தன் தகப்பன் பேர் சொல்லி துவா செய்யலாம். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தையினுடைய மரணிக்குகிற போது இருந்த கடன் 22 லட்சம். கணக்கின்படி புகாரில வர்ற சுமார் 3129வது ஹதீஸ் அது. இது கதை அல்ல, நிஜமான ஹதீஸ். எடுத்து பாருங்க, நீண்ட ஹதீஸ். எப்படி தன்னுடைய அத்தாவுக்கான சொத்துக்களை நான் விற்றேன், அது எவ்வளவு கம்மியான சொத்து, அதிலிருந்து எத்தனை லாபங்கள் வந்தது, நான் அல்லாஹுக்காக வேண்டி கடனை அடைக்கணும்னு போராடினேன். 22 லட்சம் என்னுடைய தந்தையினுடைய கடனுக்கான மதிப்பு. நான் போராடிய போர்க்களம், என் தந்தை சொல்லி கொடுத்த ஒரே ஒரு துவா, அந்த கடைசி வரைக்கும் நின்று அல்லாஹ்வுக்காக போராடினேன். என்னுடைய தந்தையின் சொத்து மதிப்பு ஆக குறைவு, ஆனால் கடைசியில் எனக்கு கிடைத்த லாபம் என்ன தெரியுமா? அந்த சொத்தை வித்துட்டு நான் கொடுக்குகிற போது எனக்கான லாபம் சுமார் 50 கோடி. 50 கோடி ஹதீஸில் இருக்கிறது. இந்த வாசகம் ஹதீஸில் இருக்கிறது. 50 கோடி, 22 லட்சம். அந்த சொத்தினுடைய மதிப்பு போடுகிற போது 50 லட்சம் கூட வராது. இவர் வித்ததற்காக வேண்டி, இவர் முயற்சிக்காக வேண்டி அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருகிறார். கடனுக்காக முனைப்பவர்கள். 3வது, கடன் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணம் இருந்தால் கடைசியாக அல்லாஹ் தஆலா அந்த கடன் கொடுப்பவருக்காக வேண்டி அவன் உதவுகிறார். பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, மாமின் அப்தின் கானத் லஹு நிய்யத்துன் ஃபி அதாஇ தைனிஹி. எவன் ஒருவனுக்கு தன் கடனை அடைக்கணுங்கிற உறுதியான எண்ணம் இருக்கிறதோ, இல்லா கான லஹு மினல்லாஹி அவ்னுன், கண்டிப்பா அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹ்வின் உதவியை அவர் கண்டிப்பா பார்ப்பார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய தந்தை அப்துல்லா உஹது போர்ல மரணிச்சிட்டாங்க. 9 சகோதரிகள் நேரா பெருமானார்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தைக்கு நிறைய கடன் இருக்குது, அதுல ஒரு ஆள் யூதர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க, அவர் இப்பவே கடன் வேணும் நிக்கிறாரு, நீங்க கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க. பெருமானார் வந்து சிபாரிசு செஞ்சாங்க. அவர் கேட்கல, எனக்கு உடனே வேணும்ன்றாரு. ஜாபிர்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, அதுல பெரிய விளைச்சல்லாம் எதுவுமே இல்லை, பெரிய விளைச்சல் எதுவுமே இல்லை. அவர் கேட்குது உடனே வேண்டும் கேட்கிறாரு. என் தோட்டத்தை கொடுத்துடுறேன், ஆனால் அதை மிஞ்சியது கடன். பெருமானார், நீங்க வாங்க தோட்டத்துக்கு போலான்னு போனாங்க. ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் தோட்டத்துல உள்ள போய் ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தாங்க. அவ்வளவுதான். ஒரே மாசத்துல பன்மடங்கு விளைச்சல். எவ்வளவு விளைச்சல்னா,
எவ்வளவு விளைச்சல், கடன் போக நிறைய லாபங்கள் அவர் வீட்டில் குவிந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாபிருடைய வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, இத்தனை பாக்கியத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? 2 விஷயம்தான். ஒன்று, பெருமானாரனுடைய பரக்கத்து, அவங்க கால் பட்டதால் அல்லாஹ் கொடுத்தான். 2வது, அந்த பரக்கத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் தோட்டத்தில் பெரிய விளைச்சல் அல்ல, பெருமானார் உள்ளே வந்ததல்ல, பெருமானாரை பரக்கத்தை இழுத்து வந்தது என்ன தெரியுமா? கடன் அடைக்கணும் என்ற உன்னுடைய உறுதியான எண்ணம். இந்த எண்ணத்தால் அல்லாஹ் அதை கொண்டு வந்தான் என்று பெருமானாரினுடைய ஹதீஸை முடிப்பார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்கினியவர்களே, நாம் சொல்ல வருவது, கடன் இருக்கிறது மனிதனுடைய மறுமைக்கு ஆக ஆபத்தானது. அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் கடன் இல்லாம நிலையில் நமக்கெல்லாம் மௌத்தை தருவானாக. எப்படிப்பட்டவர்களுக்கு கடன் தர வேண்டுமோ அதை உணர்ந்து கடன் தந்து, எந்தெந்த சூழல்களில் கடன் வாங்க வேண்டுமோ அதற்குரிய தேவை குறித்தான சூழல்கள் வருகிற போது சரியான முறையில் கடன் வாங்கி அதை நிறைவேற்றி கடனே இல்லாமல் மரணிக்குகிற தௌஃபீக்கை நமக்கும் நமக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.